அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சர்வதேச சமாதான தினம், இன்டர்நேஷனல் பீஸ் டே. இதை சர்வதேச அமைதி தினம் என்றும் அழைப்பார்கள். நண்பர்களே, 2001ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கொண்டு வந்த தீர்மானத்தின்படி ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச சமாதான தினம் அல்லது சர்வதேச அமைதி தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. சமாதான சகவாழ்வுடன் கூடிய போரற்ற உலகை உருவாக்குவதுதான் இந்த தினத்தின் முக்கிய நோக்கம். உலகில் அமைதி நிலவ வேண்டுமானால் ஆக்கிரமிப்பு எண்ணம் என்பது அகல வேண்டும். ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் மற்றொரு நாடு தலையிடக்கூடாது. இக்கருத்துக்களை கொண்ட பஞ்சசீலம் என்ற ஐநெறி கொள்கையை வகுத்து சமாதான சகவாழ்வு என்ற நெறியை உலகுக்கு வழங்கியது நம் நாடு இந்தியா. 2வது உலகப் போர் முடிந்து சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அமெரிக்காவும் அன்றைய ரஷ்யாவும் வேற்றுமை கொண்டன, இரு துருவங்களாக மாறிவிட்டன. மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடனோ அல்லது ரஷ்யாவுடனோ சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஆனால் எந்த அணியிலும் இந்தியா சேரவில்லை. இரு அணியிலும் சேராமல் பகையை ஒழிக்க பலப்பரீட்சை பார்க்காமல் நட்பை வளர்க்கும் அணிசேரா கொள்கையை வகுத்து கொண்டது இந்தியா. விடுதலை பெறுவதற்கு முன்பே, அதாவது 1946இல் நேருஜி உலக பார்வையோடு கூடிய பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார். ஏறக்குறைய அந்த பிரகடனமே அவர் வகுத்த வெளியுறவு கொள்கையாக சுதந்திரத்திற்கு பிறகு வடிவமைக்கப்பட்டது. அதனை அவர் அறிவிக்கும்போது இப்படியாக சொல்கிறார்: நாம் யார் மீதும் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம், யாரையும் விட தனி ஒரு அந்தஸ்து தேடி அலையவும் மாட்டோம், நாம் எங்கு சென்றாலும் நமது மக்கள் சமத்துவமாகவும் கௌரவமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்றே குரல் கொடுப்போம், இதிலே பாரபட்சம் காட்டினால் அதனை சகித்து கொள்ளவும் மாட்டோம் என்று அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார் நேருஜி அவர்கள். இன்றைய தினம் மனிதகுலம் எதிர்பார்க்கிற உலக அமைதி மற்றும் சமாதானம் இவற்றை பெற மிகச்சிறந்த வழி எது என்று கேட்டால் மனித நேயம்தான். ஒரு மனிதன் இன்னொரு உயிருக்கு உதவிட நினைப்பதுதான் மனித நேயம். மனித நேயம் என்பது அன்பு மற்றும் உதவி செய்ய நினைப்பது மட்டுமல்ல, பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ நினைப்பதுவும் கூட மனித நேயம். ஒவ்வொரு மனிதனும் தான் பார்க்கிற, பேசுகிற, பழகுகிற உயிர்களுக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்று உறுதி கொண்டு வாழ்ந்தால் மனித நேயம் மலர்ந்து நம் மனதிற்குள் மகிழ்ச்சியும் பிறக்கும். மனித நேயத்தை பரப்ப முயன்றவர்கள் அதனை தங்கள் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அவர்கள் மறைந்துவிட்டாலும் வரலாற்றில் மக்களுக்கு பாடமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனித நேயத்தை பரப்பிய தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதே என்று மனித நேயத்தில் வாழ்ந்து காட்டிய கௌதம புத்தர், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல் என்னும் குறளின் மூலம் மனித நேயம் பரப்பிய வள்ளுவர், தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி என்று மனித நேயத்தில் வாழ்ந்து காட்டிய இயேசுநாதர் போன்றோர் நம் வாழ்க்கைக்கு இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மண்ணுயிர் அனைத்துக்கும் அன்பு செலுத்தச் சொன்ன மகாவீரர், கருணையின் சிறப்பை போதித்த கபீர்தாசர், இறை வழிபாட்டையும் தியானத்தையும் எடுத்துரைத்த ராமகிருஷ்ண பரமம்சர்,
சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து காட்டிய வள்ளலார் ராமலிங்க அடிகள், அகிம்சை எனும் சத்திய வழிகளை புகட்டிய அண்ணல் காந்தியடிகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை வேறறுத்த சுப்பிரமணிய பாரதியார், அனைவரும் ஒரு தாய் மக்களே என்று தன்னையே அர்ப்பணித்து அருந்தொண்டாற்றிய அன்னை தெரசா போன்றவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனத்தை விட்டு மறையாமல் நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்த மனித நேயம்தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மனித நேயம் என்பது வேறு எங்கும் தேடி காணும் ஒரு சக்தி அல்ல. அது ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளாகவும் இருக்கிறது. மனித நேயம் கொண்ட மக்களாக வாழ தலைப்பட்டால் அமைதியும் சமாதானமும் நாட்டிலும் வீட்டிலும் உலகிலும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.